வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம். அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள். 85 மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக 15 மாவட்ட செயலாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளதாகவும், அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தனது கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும் என்பதற்காக தற்பொழுது 15 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ய உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முழுக்க தன்னை எதிர்த்து அதிமுகவில் யாரும் போர்க்கொடி தூக்கக்கூடாது, தான் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப இந்த 15 மாவட்ட செயலாளர்களை தன்னிச்சையாக தேர்வு செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்ட நிர்வாகிகளை மிக அதிக அளவு புறக்கணித்து வருகிறார். தேர்தலின் பொழுது ஓட்டு வாங்குவதற்காக ஊருக்குள் வந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024 மக்களவை தேர்தல் வரை அதிமுக மிகப்பெரிய திதோல்வியை தழுவி மாவட்ட செயலாளர்களது எண்ணிக்கை அதிகரித்திருப்பது. அதிமுகவின் வேலையை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் திமுகவிற்கு எதிராக நடக்கக்கூடிய ஊழல், சரியான கொள்கைகள் இல்லாத திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்கள், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக போராட்டத்தை நடத்துவதற்காகத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பதற்கேற்ப செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. வயது மூத்த முன்னாள் அமைச்சர்களால் அனைத்து தொகுதிகளையும் கண்காணிக்க முடியாத காரணத்தினாலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பதையும் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், புதிய மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பதற்கு என்ன காரணம்? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும்பொழுது புதிய மாவட்ட செயலாளர்கள் தங்களை மாவட்ட செயலாளராக நியமித்ததற்கு எடப்பாடி தான் காரணம் என்று கூறி அவருக்கு ஆதரவுகள் தெரிவிக்கலாம். தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம் என்பதற்கேற்பதான் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற்று இருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய நபர்களை தேர்வும் செய்திருக்கிறார்கள். இதனால் தென் மாவட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.